குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு கிரியேட் த ஓப்பனிங் பேலன்ஸ் இன் டேலி ப்ரைம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த சம்மு ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் கிரியேட் த நெசசரி ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் கிரியேட் த நெசசரி லெட்ஜர் ஃபார் ஏ லிமிடெட் which wants to have its debtor classified region wise. ஏ லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனிக்கு இந்தியா பூரா பிரான்ச்சஸ் இருக்குது. மும்பையில் இருக்குது, அகமதாபாத்தில் இருக்குது, டெல்லியில் இருக்குது. அந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த ஏரியாலேருந்து யார்கிட்டேருந்து எவ்வளோ ரூபா வரணும் அப்படின்னு எனக்கு ரிப்போர்ட் கொடுங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் லெட்ஜரை எல்லாம் குரூப் பண்ணணும். குரூப் எப்படி பண்ணணும் அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் சேம் நேச்சர் ஆஃப் லெட்ஜர் ஃபார் ரிப்போர்ட்டிங் பர்பஸஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஏரியா வைஸ் பார்த்திங்கன்னா மும்பை, அகமதாபாத், டெல்லி. ஸோ ஏ லிமிடெட்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்து அதில் மும்பை டெட்டார், அகமதாபாத், டெல்லி டெட்டார் அப்படின்னு க்ரியேட் பண்ணணும். ராம் பிரசாத் கம் சென்டர் மும்பை, ஸ்ரீராம் கம் சென்டர் அகமதாபாத், ராதேஷ்யாம் கம் சென்டர் டெல்லி, ரூப் நரேன் கம் சென்டர் டெல்லி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் லெட்ஜர் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா ஏரியா வைஸும் உங்களுக்கு தெரியும். அதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு டேலி ஓப்பன் பண்ணணும். டேலி ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கீபோர்டில் கீழே இருந்து ரெண்டாவது பட்டன், கீழே கடைசி ரோலேருந்து ரெண்டாவது பட்டன் விண்டோஸ் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் டேலி அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தா போதும், உங்களுக்கு டேலி ப்ரைம் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? கூடிய வரைக்கும் நீங்கள் வந்து டேலி வந்து யூஸ் பண்ணும்போதோ அல்லது நீங்கள் எக்ஸல் யூஸ் பண்ணும்போதோ மவுஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? மவுஸ் யூஸ் பண்ணாதீங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ எஜுகேஷன் மோடு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ எஜுகேஷன் மோடு அப்படி கொடுங்க. டீ ப்ரெஸ் பண்ணுங்கள், டீ ப்ரெஸ் பண்ணி எஸ் கொடுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பெனி எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி செலக்ட் கம்பெனி ஸ்க்ரீன் வரும். அந்த மாதிரி செலக்ட் கம்பெனி ஸ்க்ரீனில் போய்ட்டு க்ரியேட் கம்பெனி அப்படின்னு வரணும். சப்போஸ் நீங்கள் கம்பெனி க்ரியேட் பண்ணும்போது இங்கே வந்து ஏதாவது ஒரு கம்பெனி இந்த மாதிரி ஓப்பனாக இருக்குது சார், இந்த மாதிரி ஓப்பனில் இருந்தால் என்ன சார் பண்ணுறது, அந்த மாதிரி ஓப்பனில் இருந்தால் ஆல்ட்டு கே, நகை வேணும்னா நகை கடைக்கு போகணுங்கிற மாதிரி கம்பெனியை ஷட் பண்ணால் கம்பெனி ஷட்டுக்கு போகணும். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஆல்ட்டு கே ஹெச் என்டர் அப்படின்னு போட்டு ஷட் பண்ணிக்கணும். என்ன பண்ணணும், கம்பெனி சப்போஸ் ஓப்பனில் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், ஆல்ட்டு கே ஹெச் என்டர் அப்படின்னு செட் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இப்போ நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் நீங்கள் தான் அதை யூஸ் பண்ண போகிறீங்க உங்கள் டேலியை. அப்போ டிஃபால்ட்டாக உங்கள் கம்பெனி க்ரியேட் பண்ணுறது டிஃபால்ட்டாக உங்கள் ஃபோல்டரில் வந்து உட்காரணும். அப்படின்னா என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா இங்கே ஆல்ட் ஒய் டேட்டா அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் போய்ட்டு நீங்கள் உங்கள் பார்த்து செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்பெனி ஓப்பன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ட் ஒய் டேட்டா, அங்கே போய்ட்டு கான்ஃபிகரேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்ன ஆப்ஷன்? கான்ஃபிகரேஷன். அந்த கான்ஃபிகரேஷனில் போய்ட்டு கம்பெனி டேட்டா பாத் அப்படின்னு இருக்குல்ல, அந்த கம்பெனி டேட்டா பாத் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்து செலக்ட் ஃப்ரம் ட்ரைவ் அப்படின்னு கொடுத்து உங்கள் ஃபோல்டரை செட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து செலக்ட் ஃப்ரம் ட்ரைவ் கொடுத்தீங்கன்னா ரெண்டு வந்து ஓப்பனில் இருக்கும். ஒன்று என்னென்ன ட்ரைவ் ஓப்பனில் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் சியூஇயும் ஓப்பனில் இருக்குது, என்னென்ன ஃபோல்டர் ஓப்பனில் இருக்குது. இது வந்து ட்ரைவும் ஃபோல்டரும் எதெல்லாம் ஓப்பனில் இருக்கோ அதெல்லாம் காட்டும். நம்மளது இ ட்ரைவு. ஸோ இ ட்ரைவில் எதில் வந்து சேவ் ஆகணும், எந்த ஃபோல்டர். இப்போ ட்ரைவ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ட்ரைவுக்குள்ளே ட்ரைவ் வராது, ட்ரைவுக்குள்ளே ஃபோல்டர்ஸ் தான் வரும். ஸோ இந்த ட்ரைவில் இந்த 123rd பேட்ச் ஸ்ரீனி அதில் தான் வந்து என்னுடைய டேட்டா வரணும் அப்படின்னா அதை என்டர் கொடுத்து கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டேட்டா வந்து அதில் வந்து உட்காந்துரும். இப்போ பாருங்கள், டேலியை விட்டு வெளியில் வரேன். ஆட்டோமேட்டிக்காக விண்டோஸ் ப்ரெஸ் பண்ணி டேலி ஓப்பன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், கம்பெனி வந்து எனக்கு என்னுடைய ஃபோல்டரில் வந்து இருக்கிறது ஓப்பன் ஆகிடும். கிரியேட் கம்பெனி கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எஸ்கேப் கொடுக்குறேன், கண்டினியூ எஜுகேஷன் மோட் போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா திக்ஷா பேக்கேஜிங் அப்படின்னு வந்துருக்கு. இந்த கம்பெனி வேண்டாம், ஆல்ட் கே ஹெச் கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னாச்சு, இப்போ நான் கிரியேட் கம்பெனி கொடுத்தேன்னா எனக்கு ஃபோல்டர்லாம் செலக்ட் பண்ண வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய ஃபோல்டரில் வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி கிரியேஷன் ஏ லிமிடெட். இந்த கம்பெனி பேர் என்ன அப்படின்னா ஏ லிமிடெட். ஏ லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனி நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ எப்படி க்ரியேட் பண்ணணும், கம்பெனி பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏ லிமிடெட். ஏ லிமிடெட் அப்படின்னு போட்டு அதை வந்து நீங்கள் ஃபினான்ஷியல் இயரோட சேர்த்து போடணும். ஃபினான்ஷியல் இயர் 26-27 கரண்ட் ஃபினான்ஷியல் இயர். மெயிலிங் நேம் வரும்போது அந்த ஃபினான்ஷியல் இயர் எஸ்கேப் கொடுத்துட்டு வெறும் ஏ லிமிடெட் அப்படின்னு மாத்திரம் போட்டுங்க. அந்த கம்பெனிக்கு அட்ரஸ் இருந்ததுன்னா அட்ரஸ் போடுங்க. 3 லைனில் போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் என் வீட்டு அட்ரஸ் நான் போடுறேன், 10/2 பிருந்தாவனம் செகண்ட் ஷீட், இது வந்து ஃபஸ்ட்டு லைன். அடுத்தது ஏரியா சேட்பட், இது 2வது லைன். என்டர் கொடுத்தீங்கன்னா அடுத்த லைனுக்கு போகும். அடுத்தது சென்னை, இது 3வது லைன். ஸோ இந்த மாதிரி 3 லைன் அல்லது 4 லைனில் நீங்கள் போட்டுக்கலாம்.
என்டர் கொடுத்தீங்கன்னா அடுத்த லைனுக்கு வந்துடும். அடுத்தது ஸ்டேட்டு. இந்த அட்ரஸ் உள்ள இந்த கம்பெனி எங்கே இருக்குது, இங்கே இந்த ஸ்டேட்டில் எந்த ஸ்டேட்டில் இருக்குது, தமிழ்நாடு. அப்போ TAM அப்படின்னு செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்தா போதும். அடுத்தது பின்கோடு. பின்கோடு டைப் பண்ணிங்க. நீங்களாவே இந்த நம்பர்லாம் நீங்களாவே போட்டுங்க. டெலிஃபோன் நம்பர் டம்மி நம்பர் தான். மொபைல் நம்பர் 8825470442. மெயில் ஐடி உங்கள் மெயில் ஐடியே போட்டுங்க. என் மெயில் ஐடி நான் இங்கே போடுறேன், rajasrinivasan1972@gmail.com அப்படின்னு போட்டுக்கிறேன். என்டர் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஃபினான்ஷியல் இயர் பிகினிங் 1/4/26, புக்கு பிகினிங் 1/4/26. ஸோ என்டர் கொடுத்து சேவ் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து இதை நம்ம சேவ் பண்ணிவிடுவோம். ஓகேவா? சேவ் பண்ணது வேகத்துக்கு என்ன ஆகும், இந்த மாதிரி மொதல் வாட்டி கேட்டோம், கம்பெனி கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, எனேபிள் த ஃபியூச்சர் ஆஸ் பர் யுவர் பிஸ்னஸ் நீட் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் பில் வைஸ், இந்த சம்முக்கு பில் வைஸ் வேண்டாம். அதே மாதிரி இன்டகிரேஷன், இந்த சம்முக்கு இன்டகிரேஷன் வேண்டாம். அதே மாதிரி இந்த சம்முக்கு GST அதுவும் வேண்டாம். ஸோ கண்ட்ரோல் கொடுத்து சேவ் பண்ணிடுவோம். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா கேட்வே ஆஃப் டேலி. இதுக்கு பேர் என்ன, கேட்வே ஆஃப் டேலி. இதை 3 பார்ட்டாக பிரிக்கணும்னு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு பார்ட்டு எனேபிள் பார்ட்டு, ரெண்டாவது பார்ட்டு இந்த டிரான்சாக்ஷனும் யூட்டிலிட்டியும் சேர்ந்தால் இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்டு, மூணாவது பார்த்திங்கன்னா அதனுடைய நம்ம என்ன ஒர்க் பண்ணியிருக்கோமோ அதனுடைய ரிப்போர்ட்டை பார்க்குறது பெனிஃபிட் பார்ட்டு. ஸோ எனேபிள், இம்ப்ளிமெண்ட், பெனிஃபிட். என்ன பார்ட்டு, எனேபிள், இம்ப்ளிமெண்ட், பெனிஃபிட், இப்படி 3 பார்ட் இருக்குது. எனேபிள் பார்ட்டில் நீங்கள் எதெல்லாம் எனேபிள் பண்ணலாம் அப்படின்னா, கிரியேட்டில் போய்ட்டு குரூப் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா குரூப் க்ரியேட் பண்ணிக்கலாம். லெட்ஜர் க்ரியேட் பண்ணணும்னா லெட்ஜர் க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி நம்ம நேற்றுக்கு அங்கே சொல்லிட்டோம். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. ரைட், ஓகே. இப்போ நம்ம சம்முக்குள்ளே வரலாம். சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க, ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் கிரியேட் நெசசரி லெட்ஜர் ஃபார் A Limited which wants to have its debtor classified region wise. ரீஜியன் வைஸே எனக்கு வரணும் அப்படின்னா முதல்ல டெட்டார் கிரியேட் பண்ணிப்போம். மும்பை டெட்டார், அகமதாபாத் டெட்டார், டெல்லி டெட்டார் அப்படின்னு முதல்ல 3 குரூப் கிரியேட் பண்ணிட்டு அந்த குரூப்புக்கு கீழே லெட்ஜர் வரணும். ஸோ குரூப் எப்படி கிரியேட் பண்ணணும், கேட்வே ஆஃப் டேலி கிரியேட் குரூப், அதில் போய்ட்டு இங்கே மும்பை டெட்டார்ஸ் அப்படின்னு முதல்ல கிரியேட் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து ஸ்மால் லெட்டரில் போடுங்க, உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் வந்து இங்கே கண்ணு தெரியணுங்கிறதுக்காக நான் கேப்ஸில் போடுறேன். மும்பை டெட்டார்ஸ் அண்டர் சன்ட்ரி டெட்டார், டெல்லி டெட்டார்ஸ் அண்டர் சன்ட்ரி டெட்டார், டெல்லி டெட்டார்ஸ் அண்டர் சன்ட்ரி டெட்டார் அப்படின்னு போட்டு கண்ட்ரோல் A கொடுத்தா சேவ் ஆகிடும். அடுத்தது அகமதாபாத் டெட்டார், அகமதாபாத் டெட்டார்ஸ் அண்டர் சன்ட்ரி டெட்டார், கண்ட்ரோல் A. ஸோ இந்த மாதிரி குரூப் கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது லெட்ஜர், ஒவ்வொரு லெட்ஜராக நம்ம கிரியேட் பண்ண வேண்டியதான். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்து ராம் பிரசாத். ராம் பிரசாத் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் மும்பை டெட்டார். ராம் பிரசாத் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் வந்து மும்பை டெட்டார். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மும்பைனா MUM அப்படின்னு போட்டால் போதும், வந்துடும். என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்துட்டு இங்கே அமௌண்ட் போடுங்க. 3,55,000, 3,55,000 டெபிட் பேலன்ஸ். இன்றைக்கி சொல்கிறது தான் அசட்டும் எக்ஸ்பென்ஸும் டெபிட் பேலன்ஸு, லைபிலிட்டி இன்கமும் கிரெடிட் பேலன்ஸ். அசட்டும் லெட்ஜரும் டெபிட் பேலன்ஸு, லைபிலிட்டி இன்கமும் கிரெடிட் பேலன்ஸ். அசட்டும் எக்ஸ்பென்ஸும் டெபிட் பேலன்ஸு, லைபிலிட்டி இன்கம், கிரெடிட் பேலன்ஸ். ஒரு லெட்ஜர் வந்து பார்த்திங்கன்னா 2 வகையாக தான் பிரிக்க முடியும். ஒன்று பேலன்ஸ் ஷீட் லெட்ஜர், இன்னொன்று P&L லெட்ஜர். பேலன்ஸ் ஷீட் லெட்ஜராக இருந்தால் ஒன்று அசட்டாக இருக்கணும், இல்லை எக்ஸ்பென்ஸாக இருக்கணும். P&L லெட்ஜராக இருந்தால் ஒன்று இன்கமாக இருக்கணும், இல்லை லைபிலிட்டியாக இருக்கணும். லெட்ஜர் பொதுவாக 2 வகை, ஒன்று பேலன்ஸ் ஷீட் லெட்ஜர், இன்னொன்று P&L லெட்ஜர். பேலன்ஸ் ஷீட் லெட்ஜராக இருந்துச்சுன்னா அசட் அல்லது லைபிலிட்டி, P&L லெட்ஜராக இருந்தால் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ். அசட்டும் எக்ஸ்பென்ஸும் டெபிட் பேலன்ஸ், லைபிலிட்டி இன்கம், கிரெடிட் பேலன்ஸ். Asset expense debit balance, liability income credit balance. In your books of accounts, if a ledger shows debit balance, it must be an asset or expenses. Asset or expenses is depends the nature of the ledger. If the nature of the ledger is a balance sheet ledger, it is an asset. If the nature of the ledger is a P&L, it is an income. அப்படின்னு நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இதை நான் எக்ஸாமில் கேட்பேன் இந்த கொஸ்டினை. இன் யுவர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஒரு லெட்ஜர் டெபிட் பேலன்ஸ் காட்டால் என்ன மீனிங், இன் யுவர் புக்ஸ் ஆஃப் லெட்ஜர் இஃப் லெட்ஜர் ஷோஸ் கிரெடிட் பேலன்ஸ் என்ன மீனிங் அப்படின்னு கேட்பேன் கண்டிப்பாக தியரி கொஸ்டின்ஸு. இப்போயே நம்ம சொல்லிட்டோம், அதை நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. அடுத்தது பாருங்கள், அடுத்தது ஸ்ரீராம் அப்படின்னு, ஸ்ரீராம் அப்படிங்கிற டெட்டார். ஸ்ரீராம் வந்து பார்த்தீங்கன்னா அகமதாபாத், அப்போ AH அப்படின்னு போட்டு அகமதாபாத் டெட்டார். எவ்வளோ அமௌண்ட்டு, 2,25,000 டெபிட் பேலன்ஸ், அசட்டும் எக்ஸ்பென்ஸும் டெபிட் பேலன்ஸ். ராதேஷியாம் டெல்லி, ராதேஷியாம் அப்படிங்கிறது இவர் வந்து டெல்லி DEL அப்படின்னு செலக்ட் பண்ணுங்கள். என்டர் போட்டு இங்கே அமௌண்ட்டை போடுங்க, 1,60,000. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரூப் நரேன் சன்.
ரூப் நரேன் அண்டு சன்ஸ் அப்படிங்கிறது. இவர் வந்து எங்கே பார்த்தீங்கன்னா இவரும் வந்து டெல்லியில் தான் இருக்கார். அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்துங்க. அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2,65,000. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் மோகன் அண்டு சன்ஸு. பிரிட்ஜ் மோகன் அண்டு சன்ஸு இவர் எங்கே இருக்காருன்னா அகமதாபாத். அமௌண்ட் எவ்வளோன்னு பாருங்கள். அமௌண்ட் வந்து 60,000. ஸோ என்டர் கொடுங்க. 60,000 என்டர் டெபிட். அடுத்தது ஹரிராம் அண்டு சன்ஸ் டெல்லி. ஹரிராம் அண்டு சன்ஸ் இவர் வந்து எங்கே இருக்காருன்னா டெல்லியில் இருக்கார். ஸோ டெல்லியை செலக்ட் பண்ணுங்கள். டெல்லியை செலக்ட் பண்ணிவிட்டு அமௌண்ட்டை போட்டுக்கோ 1,25,000. அடுத்தது மன்மோகன்லால் மும்பை. மன்மோகன்லால் மும்பை இது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் மும்பையை செலக்ட் பண்ணுங்கள். என்டர் கொடுங்க. மன்மோகன்லால் மும்பை வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh. என்டர் கொடுங்க. ஸோ இப்போ முதல் கொஸ்டின் முடிஞ்சு போச்சு. ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் கிரியேட் த நெசசரி லெட்ஜர் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேட்வே ஆஃப் டேலி வாங்க. கேட்வே ஆஃப் டேலியில் பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்டில் இது வந்து வெர்டிக்கல் ஃபார்மேட்டு. இதை நீங்கள் ஹரிசாண்டலில் பார்க்கணும் அப்படின்னா Ctrl+H போடணும். வெர்டிக்கல் ஃபார்மேட்டில் சோர்சஸ் ஆஃப் ஃபண்டு அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்டுன்னு வரும். இதுவே வந்து Ctrl+H போயிட்டு ஹரிசாண்டல் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா லயபிலிட்டி அண்ட் அசெட் அப்படின்னு காட்டும். இதில் வந்து டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு Alt F1. இதை டீட்டெயிலாக பார்க்க ஷார்ட்கட் கீ என்ன Alt F1. இப்போ வந்து இந்த மாதிரி ஓப்பனில் இருக்குது சார். நான் எப்போ ஓப்பன் பண்ணாலும் பேலன்ஸ் ஷீட் இப்படி தான் காட்டணும். இன் ஜென்ரல் பேலன்ஸ் ஷீட் இப்படி வரும். இப்போ நான் F1 ப்ரெஸ் பண்ணி தான் பார்க்க வேண்டியிருக்கு. நான் ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி பார்க்கணுமா சார்னா தேவையில்லை. இங்கே சைடில் இருக்கிற ஷார்ட்கட் கீஸ்லாம் ஒர்க் பண்ணி பாருங்கள். Ctrl+L சேவ் வியூ அப்படின்னு ஒன்று இருக்குது. Ctrl+L சேவ் வியூ. இப்போ அந்த Ctrl+L சேவ் வியூவில் போய்ட்டு இந்த வியூவை எனக்கு சேவ் பண்ணுங்கள். அதாவது நான் எப்போ ஓப்பன் பண்ணாலும் இந்த மாதிரி Alt F1 ப்ரெஸ் பண்ணாமலே எனக்கு டீட்டெயில்டு வியூ காட்டணும் அப்படின்னா செட் திஸ் டிஃபால்ட் வியூ ஃபார் ஆல் த ரிப்போர்ட் எஸ் அப்படின்னு போட்டு Ctrl+A கொடுத்து சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு இப்போ டேலிக்கு போங்க. திரும்ப பேலன்ஸ் ஷீட் பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த மாதிரி வரும் சேவ் வியூ. இப்போ ரைட்டில் வாங்க. ரைட் ஆரோ ப்ரெஸ் பண்ணி ரைட்டு வாங்க. டவுன் ஆரோ வாங்க. டவுன் ஆரோவில் வந்து என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்துட்டு Alt F1 கொடுங்க. Alt F1 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏரியா வைஸ் அகமதாபாத்தில் 285 வரணும். யார்கிட்ட இருந்துன்னா இவங்க 2 பேர்ட்டு. டெல்லியிலேருந்து 5.5 லட்ச ரூபா வரணும். ஹரிராம் ராதே ரூம் இவங்கள்ட்டேருந்து இவ்வளோ வரணும். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து தெரிஞ்சு போச்சு. யார்கிட்டேருந்து எந்தெந்த ஏரியாவிலேருந்து யார்கிட்டேருந்து எவ்வளோ வரணும் ரீஜியன் வைஸ் அப்படின்னு பார்க்கணும். ரீஜியன் வைஸ்னால் அகமதாபாத் ரீஜியன்ஸில் 285ம், டெல்லி ரீஜியனில் 5.5லையும், மும்பை ரீஜியன்லேருந்து 4,50,000 வரணும். ஸோ முதல் கொஸ்டின் முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது கொஸ்டின் அதுலேயே அப்படியே கண்டினியூ பண்ணலாம். கிரியேட் த குரூப் ஃபாலோயிங் த ஹையரார்ச்சி ஷோன் பிலோ. நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணது சிங்கிள் லெட்ஜராக கிரியேட் பண்ணோம், சிங்கிள் குரூப் கிரியேட் பண்ணோம். இப்போ நம்ம மல்டிபிள் குரூப் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கிரியேட் த குரூப்ஸ் ஃபாலோயிங் ஹையரார்ச்சி ஷோன் பிலோ. சன்ரி டேட்டாஸ் அப்படின்னு ஒரு குரூப்பு. அந்த குரூப் கீழே இதெல்லாம் வரணும். நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, இன்டர்நேஷ்னல் அப்படிலாம் வரணும். இப்போ மல்டிபிள் குரூப் ஆகட்டும், மல்டிபிள் லெட்ஜர் ஆகட்டும், நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா கிரியேட் பண்ணால் என்ன பண்ணணும், சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வழியாக போகணும். ஸோ கேட்வே ஆஃப் டேலி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுறது லெட்ஜராக குரூப்பு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா Alt+H மல்டி மாஸ்டர். அங்கே போய்ட்டு மல்டி கிரியேட், மல்டி ஆர்டராக மல்டி கிரியேட். இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள். கேட்வே ஆஃப் டேலி மல்டிபிள் எப்படி கிரியேட் பண்ணணும், கேட்வே ஆஃப் டேலி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் குரூப்பு, Alt+H மல்டி மாஸ்டர், மல்டி கிரியேட்டு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சன்ரி டெட்டார்ஸ். இந்த இடத்துல சன்ரி டெட்டார்ஸ். இந்த இடத்துல வந்து நீங்கள் வரிசையாக அப்படியே கிரியேட் பண்ண வேண்டியதான். டெட்டார்ஸ் ஐஃபன் காப்பி பண்ணிக்கிறேன் ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு. டெட்டார்ஸ் ஐஃபன் நார்த்து, டெட்டார்ஸ் ஐஃபன் சவுத்து, டெட்டார்ஸ் ஐஃபன் ஈஸ்ட்டு, டெட்டார்ஸ் ஐஃபன் வெஸ்ட்டு, டெட்டார்ஸ் ஐஃபன் சென்ட்ரல், டெட்டார்ஸ் ஐஃபன் இன்டர்நேஷ்னல், டெட்டார்ஸ் ஆப்ஷன் சவுத் ஈஸ்ட்டு, டெட்டார்ஸ் ஆப்ஷன் நார்த் ஈஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வரிசையாக நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். 8 வேண்டாம், வேறு தான் போடுவோம். டெட்டார்ஸ் ஐஃபன் டொமஸ்டிக்கு. ஸோ இந்த மாதிரி நாம் க்ரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். மல்டிபிள் பண்ணுறது எப்படி பண்ணணும், கேட்வே ஆஃப் டேலி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் குரூப்பு, Alt+H மல்டி மாஸ்டர், மல்டி கிரியேட் அண்டர் ஆல் சன்ரி டேட்டா கீழே நீங்கள் கொண்டு வரலாம். ஸோ செகண்ட் சம்மும் ஓவர். தேர்ட் சம் பாருங்கள். கிரியேட் த ஃபாலோயிங் லெட்ஜர் அக்கௌண்ட் அண்ட் பிளேஸ் அண்டர் த அப்ராப்ரியேட் குரூப். கிரியேட் நெசசரி குரூப் வேர் நெசசரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி லெட்ஜர் நேம் 2 வந்துச்சு அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஒரு குரூப் கிரியேட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வேஜஸ் பெய்டு டு ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸுங்கிறது ஃபேக்ட்ரி வேஜஸ், வேஜஸ் பெய்டு டு டெம்பரரி வேஜஸ் அப்படிங்கிறது டெம்பரரி வேஜஸ். அப்போ வேஜஸ்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ஃபேக்ட்ரி வேஜஸ் அண்டர் வேஜஸ், டெம்பரரி வேஜஸ் அண்டர் வேஜஸ் அப்படின்னு வரணும்.
அடுத்தது சேலரி பெய்டு டு ஹெச்ஓ எம்ப்ளாயி, சேலரி பெய்டு டு பிரான்ச் எம்ப்ளாயி. சேலரின்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ணிட்டு ஹெச்ஓ எம்ப்ளாயி சேலரி, பிரான்ச் எம்ப்ளாயி சேலரி அப்படின்னு கிரியேட் பண்ணணும். ஷேர் கேபிட்டல் அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட், எலக்ட்ரிசிட்டி அண்டர் இன்டைரக்ட், டெலிஃபோன் சார்ஜஸ் அண்டர் கன்வெயன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், இந்த இடத்துல குரூப் கிரியேட் பண்ணுவோம். கேட்வே ஆஃப் டேலி கிரியேட் குரூப். ஃபஸ்ட்டு வந்து வேஜஸ் அப்படின்னு ஒரு குரூப்பு. இந்த வேஜஸ் அப்படிங்கிறது டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், அது கீழே வரணும். சேலரி அப்படின்னு ஒரு குரூப்பு, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கீழே வரணும். அடுத்தது லெட்ஜர். லெட்ஜர் வந்து இங்கே 1 by 1 பண்ணலாம். ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபேக்டரி வேஜஸ்ன்னு போட்டுக்கோம். என்ன நேச்சுரோ அது கீழே வரணும். ஃபேக்டரி வேஜஸ் அண்டர் வந்து பார்த்திங்கன்னா வேஜஸ் அப்படிங்கிறது வரட்டும். டெம்பரரி ஒர்க்கர் வேஜஸ், ஸோ டெம்பரரி ஒர்க் வேஜஸ் அப்படின்னு போட்டுக்கோ. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வேஜஸ் அப்படிங்கிறதுக்கு வரட்டும். மூணாவது ஹெச்ஓ சேலரி. ஹெச்ஓ ஹெட் ஆஃபீஸ் சேலரி. ஹெச்ஓ சேலரி அண்டர் சேலரி. பிரான்ச் எம்ப்ளாயி சேலரி. பிரான்ச் எம்ப்ளாயி சேலரி அண்டர் வந்து பார்த்திங்கன்னா சேலரி அப்படிங்கிறது கீழே வரட்டும். அடுத்தது ஷேர் கேபிட்டல். ஷேர் கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஷேர் கேபிட்டல் அப்படிங்கிறது எது கீழே வரணும், அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட் கீழே வரணும். எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ். எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ். எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், அது கீழே வரணும். டெலிஃபோன் சார்ஜஸ். டெலிஃபோன் சார்ஜஸ் வந்து அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அடுத்தது கன்வெயன்ஸ் எக்ஸ்பென்சஸ். கன்வெயன்ஸ், CON, கன்வெயன்ஸ் எக்ஸ்பென்சஸ் அண்டர் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அமௌண்ட் எதுவும் இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஸோ தேர்ட் சம் ஓவர். அடுத்தது ஃபோர்த்து சம்மு. ஃபோர்த்து சம்மையும் இந்த ஏ லிமிட்டட்லேயே போட்டிருக்கேன். கிரியேட் த ஃபாலோயிங் லெட்ஜர் அண்டர் அப்ராப்ரியேட் குரூப். லெட்ஜர் நேம், குரூப் நேம். சிலதுக்கு அமௌண்ட் இருக்குது, அமௌண்ட் இல்லை. ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம், கேட்வே ஆஃப் டேலி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் க்ரியேட் பண்ணிக்கலாம். மல்டிபிளில் க்ரியேட் பண்ணணும் அல்லது சிங்கிளில் க்ரியேட் பண்ணணும். இப்போ இதை நம்ம சிங்கிள்லேயே படிப்போம். கேட்வே ஆஃப் டேலி கிரியேட்டு லெட்ஜர். ஒவ்வொரு லெட்ஜராக அப்படியே க்ரியேட் பண்ணலாம். லக்ஷ்மி ஹேண்ட்லூம் ஹவுஸ். லக்ஷ்மி ஹேண்ட்லூம் ஹவுஸ். இந்த லக்ஷ்மி ஹேண்ட்லூம் ஹவுஸ் எது கீழே வரணும், டெட்டார் சவுத்து. ஸோ சவுத்தை செலக்ட் பண்ணிக்கோ. என்ட்ரு கொடுத்து எவ்வளோ அமௌண்ட்டு, 40,000. சிங்கிள் லெட்ஜர் இப்படி தான் கிரியேட் பண்ணும். அடுத்து ராதாசாமி டெக்ஸ்டைல்ஸ். ராதாசாமி டெக்ஸ்டைல்ஸ், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா டெட்டார் சவுத்துக்கு தான் வரணும். அடுத்தது வர்மா கார்பரேஷன் டெட்டார்ஸ் நார்த்து. வர்மா கார்பரேஷன் அமௌண்ட் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா அப்படியே சேவ் பண்ணுங்கள். வர்மா கார்பரேஷன் அண்டர் நார்த்து, NOR அப்படின்னு போட்டால் போதும், வந்துடும். டெட்டார்ஸ் நார்த்து. நந்திதா டெக்ஸ்டைல்ஸு நார்த்து. நந்திதா டெக்ஸ்டைல்ஸ் அது வந்து பார்த்திங்கன்னா நார்த்து, அப்படியே கண்ட்ரோல் ஏ. பாலு டெக்ஸ்டைல்ஸ் ஈஸ்ட்டு. பாலு டெக்ஸ்டைல்ஸு அண்டர் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட். ஸோ டெட்டார்ஸ் ஈஸ்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஏ. சாக்ஷி காட்டன் டெக்ஸ்டைல்ஸ் அண்டர் ஈஸ்ட். சாக்ஷி காட்டன் டெக்ஸ்டைல்ஸ் அண்டர் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஏ, ஈஸ்ட். மும்பை டெக்ஸ்டைல் வெஸ்ட். மும்பை டெக்ஸ்டைல்ஸ் அது வந்து அண்டர் வெஸ்ட். வின்சர் டெக்ஸ்டைல். வின்சர் டெக்ஸ்டைல்ஸ். வின்சர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல், கண்ட்ரோல் ஏ. ரக்பி வந்து இன்டர்நேஷ்னல். ரக்பி டெக்ஸ்டைல்ஸ் அண்டர் இன்டர்நேஷ்னல். சூப்பர் டெக்ஸ்டைல். சூப்பர் டெக்ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட். இங்கே நார்த் ஈஸ்ட், அதை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல். அமௌண்ட் எதுவும் இல்லை. அடுத்தது சிட்டி பேங்க் அண்டர் பேங்க். சிட்டி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் பேங்க் அக்கௌண்ட்ஸ். அமௌண்ட் ஏதாவது இருக்கா, இருக்குது, 2 லட்சம் இருக்குது. என்ட்ரு கொடுங்க. இந்த இடத்துல ஓப்பனிங் பேலன்ஸு 2 லட்சம் இருக்குது. இந்த சம்மு டேலி ஆகாது, ஓகேவா? டேலி ஆகுது, கவலைப்பட வேண்டாம். பேங்க் ஆஃப் இந்தியா 55,000. பேங்க் ஆஃப் இந்தியா அதே மாதிரி இங்கே ஓப்பனிங் பேலன்ஸு 55,000. சேல்ஸு டொமஸ்டிக்கு, சேல்ஸ் இன்டர்நேஷ்னல். சேல்ஸு ஐஃபன் டொமஸ்டிக். இது வந்து பார்த்திங்கன்னா அண்டர் வந்து சேல்ஸ் கீழே வரணும். சேல்ஸு இன்டர்நேஷ்னல்.
இது வந்து பார்த்தீங்கன்னா எது கீழே வரணும், சேல்ஸ் இன்டர்நேஷ்னல் அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் கீழே வரணும். அடுத்தது பர்ச்சேஸ் அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட். பர்ச்சேஸ் அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட். மோட்டார் கார் அண்டர் ஃபிக்ஸ்டு அசெட் 50,000. ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் இருந்தால் போடுங்க, இல்லைனா விட்டுருங்க. ஃபர்னிச்சர் 10,000. ஸோ இப்போ இந்த 4 சம்மு போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் பாருங்கள், ஆல் பார்ட்டி என்ஜாய் கிரெடிட் லிமிட் ஆஃப் ₹1 lakh அண்ட் நார்மல் கிரெடிட் டேஸ் ஆஃப் 30 days அப்படின்றது. ஆல் பார்ட்டிஸ் என்ஜாய் கிரெடிட் லிமிட் 1 lakh. எல்லாருக்கும் 1 lakh கிரெடிட் லிமிட்டு 30 days போடணும் டேட்டாஸில். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா கேட்வே ஆஃப் டேலி கிரியேட்டு ஷோ மோர் கிரெடிட் லிமிட் போட. கிரெடிட் லிமிட் எப்படி போடணும், கேட்வே ஆஃப் டேலி கிரியேட்டு ஷோ மோர், அங்கே போய்ட்டு கிரெடிட் லிமிட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஐட்டம் சன்ட்ரி டேட்டாவை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எல்லாருக்கும் 1 lakh 30 days. ஸோ இங்கே 1 lakhன்னு போட்டுங்க. அதை போயிட்டு பேக் ஸ்பேஸ் காப்பி பண்ணிக்கோ. கிரெடிட் பீரியட் 30 days, எஸ். 1 lakh 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 கிரெடிட் பீரியட் 30 days, எஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்துக்கும் போட்டுக்கணும். நான் சோம்பேறிப்படாமல் உங்களுக்கு ஃபுல் சம் ஒர்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு இந்த சம் ஒர்க் பண்ண எவ்வளோ நேரம் ஆகுங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? நீங்கள் இவ்வளோ நேரம், நான் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறேனோ அந்த நேரம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்கள் லைஃப்பில் உங்களுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்காக தான் நான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஸோ கிரெடிட் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணணும், ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கஸ்டமர் லெட்ஜர் பேலன்ஸ் இஸ் மெயின்டைன்டு பில் பை பில். Make the necessary changes in debtor group so that it appears in the following format reports. ஸோ கஸ்டமர் லெட்ஜர் பேலன்ஸ் பில் பை பில் மென்ஷன் பண்ணணும். அப்போ வந்து என்ன பண்ணணும், கேட்வே ஆஃப் டேலியில் போயிட்டு F11 மெயின்டைன் பில் பை பில் எஸ் அப்படின்னு கொடுங்க. என்ன பண்ணணும், கேட்வே ஆஃப் டேலி F11 மெயின்டைன் பில் பை பில் எஸ், அவ்வளோதான். ஸோ கஸ்டமர் லெட்ஜர் பேலன்ஸ் இஸ் மெயின்டைன்டு பில் பை பில். Make the necessary changes in the debtor group so that it appears in the following format in reports. Make changes in the sort position. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டெட்டாஸ் ஈஸ்ட் டெட்டாஸ் வெஸ்ட் இந்த ஆர்டரில் வரணுங்கிறாங்க. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது அப்புறம் பார்த்துக்கலாம் அது எந்த ஆர்டரில் வந்தால், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 1லேருந்து 4 வரைக்கும் ஒரே சம், 1லேருந்து 4 வரைக்கும் ஒரே சம் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். 2வது சம்லேருந்து நம்ம டேலி ஆகணும். இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் போய் பார்த்தீங்கன்னா இது டேலி ஆகாது. ஏன்னா இது வந்து எல்லாத்தையும் கலந்து போட்ட சம்மு, இது டேலி ஆகாது. ஓகேவா? ஸோ இந்த கம்பெனியை நம்ம ஆல்ட்டுகே ஹெச் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த சம்மு நம்ம போடுவோம். ஓகேவா? அடுத்த சம்மில் நம்ம போடுவோம். ஒரு நிமிஷம் ரெஸ்ட்.